மாவட்டத்தினுடைய துணைத் அவர்களே, தேனி மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்களே மற்றும் ஊராட்சியினுடைய தேனி மாவட்ட ஊராட்சியினுடைய செயலாளர்களே மற்றும் பத்திரிகை நண்பர்களே, அரசு பணியாளர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். இந்த தேனி மாவட்ட ஊராட்சி கூட்டத்தில் ஒரு கருத்தை பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். நம்மளுடைய அண்டை நாடான வங்கதேசத்திலே கடந்த ஒரு வாரமாக மிகப்பெரிய ஒரு உள்நாட்டிலே ஒரு குழப்பம் ஏற்பட்டு அந்த குழப்பத்தின் காரணமாக ஒரு புரட்சியான ஒரு சூழ்நிலை உருவாகி அங்கே மாணவர்களுடைய போராட்டம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய இந்துக்களுடைய உடைமைகளும் வழிபாட்டு தலங்களும் மிகப்பெரிய உக்குலத்தோடு தாக்கி அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே நம்ம இந்து சகோதரர்கள் படக்கூடிய துன்பங்களை எல்லாம் சமூக வலைதளத்தின் வாயிலாக பார்க்கும் பொழுது மிகப்பெரிய மனவர்த்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசு புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசாங்கமானது அந்த பகுதியிலே வாழக்கூடிய மத சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு முழு பாதுகாப்பை வழங்க வேண்டும். இந்திய அரசாங்கம் அந்த நாட்டிலிருந்து தஞ்சமிலிருந்து பாரத தேசத்திற்கு வந்தால் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து நடக்கக்கூடிய சம்பவம் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. எனவே இந்த சம்பவத்தை கோடிக்கு எதிர்காலத்தில் நடக்காத வண்ணம் இரு நாடுகளும் கலந்து பேசி அதற்கான கால சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை தேனி மாவட்ட ஊராட்சியின் சார்பாக இந்திய அரசினுடைய பார்வைக்கு வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம்.